தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் போதை ஒழிப்பு தினமான இன்று சென்னையில் மேரத்தான் போட்டி ஒன்றை தொடங்கி வைத்தது மட்டும் இல்லாமல் அந்த மேரத்தான் ஓடக்கூடிய நபர்களோடு சேர்ந்து விஜய் அவர்களும் ஓடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் அப்படின்னு வரும்போது அவர் ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று 40 நாட்களுக்கு மேல ஆகுது. அவர் மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல விஜய் அவர்கள் ஒரு தாவேகாவுடைய தலைவராக தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தல அப்படிங்கிற விமர்சனமும் விஜய் அவர்கள் மேல இருக்கு. அதே போல விஜய் நடிச்ச 69 திரைப்படத்துல ஒரு பிலிம்ஃபேர் அவார்டு கூட விஜய் அவர்கள் வாங்கல. விஜய் அவர்களுக்கு ஒழுங்கா நடிக்க தெரியாது அப்படிங்கிற கிரிட்டிசிசமும் விஜய்க்கு எதிராக இருக்கு. ஆனா ஓடுற விஷயம் விஜய் அவர்களை அடிச்சுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஓடி சாதனை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். விழுப்புரத்தில் இதே போலதான் ஒரு கல்யாணத்துக்கு போன விஜய் அவர்களை தன்னுடைய சொந்த ரசிகர்களே விரட்டுனப்ப மனுஷன் செவுரேறி குதிச்சு வேற லெவல்ல ஓடி இருப்பாப்ல. அந்த டைம்ல அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிச்சு. பேக்ரவுண்ட்ல செவல தாவுடா தாவு அப்படின்னு மியூசிக் எல்லாம் போட்டு விஜய் அவர்கள் ஓடுன அந்த காட்சிகளை அப்பவே அஜித் ரசிகர்கள் பகிர்ந்து தீத்தாங்க, கொண்டாடி தீத்தாங்க. இதே கில்லி படத்துல ஆச்சா பூச்சா சந்தனம் போட்டாச்சா கில்லா நீ மூல முள்ளி பக்கற கால அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கோட்டெல்லாம் போட்டு இப்படி போட்டுட்டு அவர் அப்படியே ரன்னிங்லேயே இருப்பாப்ல, ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த இன்ட்ரோ முடிகிற வரைக்கும் தலைவர் ஓடிக்கிட்டே இருப்பாப்ல. அந்த விழுப்புரம் கில்லி இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஓடி ஓடி விஜய் அவர்களுக்கு பிராக்டிஸ் ஆகி மேரத்தான்ல சும்மா கலக்குன்னு கலக்குறாப்ல. ஏன்னா போதை ஒழிப்பு தினமான இன்று நோ ட்ரக்ஸ் நோ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. இது நல்ல விஷயம், இதை நம்ம வரவேற்கிறோம். பட் அட் த சேம் டைம் விஜய் அவர்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ராக் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மேரத்தான் ஓட்டம் ஓடுறதுனால மட்டும் போதை ஒளிஞ்சிரமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் மேரத்தான் ஓடுறது நல்ல விஷயம் தான். அது எப்போ ட்ரோல் மெட்டீரியலா மாறுது அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் மேரத்தான்ல ஓடின ஒரே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினதை எடுத்து போட்டு சமூக ஊடகங்கள்ல இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்படியெல்லாம் இல்ல மிஸ்டர் ஆதவ். இதுக்கு முன்னாடி காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்த நபர் 21 கிலோமீட்டர் வரைக்கும் மேரத்தான் ஓடி இருக்காரு. அவர் காஷ்மீர்ல மட்டும் ஓடல, பெங்களூர்ல பல்வேறு இடங்கள்ல நடந்த மேரத்தான் போட்டிகள்ல காஷ்மீருடைய முதலமைச்சர் பங்கேற்று அவர் ஓடி இருக்காரு. விஜய் இதை முதல் முறையா செய்யல அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் கருத்துக்களை முன் வச்சு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இந்த மாதிரி நீங்க பொய் சொல்லணும்? எதுக்கு இல்லாததை ஒன்ன சொல்லி உங்களை மக்கள் கலாய்க்கிறதுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க? விஜய் அவர்களும் ஓடினார் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கணும். சரி, விஜய் அவர்கள் இந்த மேரத்தான் போட்டியில பங்கு பெற்று அவர் ஓடிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் போதை அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒளிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் ஓடுறத பார்த்துட்டு நம்மளும் ஓடணும், உடலை ஃபிட்டா வச்சுக்கணும், நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி அப்படிங்கிற உத்வேகம் நிறைய இளைஞர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா போதை ஒளிஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா ஒழியாது. போதை எப்ப ஒழியும் அப்படின்னா விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு முழுவதும் மூடணும் அப்படின்னு உத்தரவிட்டார்ல, அதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமாக இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று செயல்படவே படாது.
நடத்தப்படாது, மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை நான் மாத்துறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்கள் தெளிவா தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுல ரொம்ப விவரமா வேலை பார்க்கிறாரு. பஸ்ல போறது, கண்டக்டர் பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவரோட போன்ல போட்டோ எடுத்து அதை வந்து இந்த தாவேகா கும்பலும் இந்த ரூட் மாஃபியா கும்பலும் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவ விடுறது. விஜய் அவர்கள் கார் ஓட்டுறதை வந்து வீடியோ எடுத்து ஆஹா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக தன்னுடைய காரை தானே ஓட்டிய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல ஒரு தரப்பு விஜய்க்கு ஆதரவாக சொம்படிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அதை தொடங்கி வைக்கும் போது அந்த காரை வந்து ஓட்டி சிஎம் அவர்கள் கார் ஓட்டினாரு, சிஎம் அவர்கள் வந்து பஸ்ல போனாரு, சிஎம் அவர்கள் வந்து ட்ரெயின்ல போனாரு, சிஎம் அவர்கள் வந்து மாரத்தான் ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு விளம்பர அரசியல். இதைத்தான் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் விஜய் அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த ஓடுற விஷயத்தில் விஜய் அவர்கள் மாதிரி ஓடவே முடியாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு இடங்களில் விஜய் அவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. கரூரில் 41 பேர் செத்தப்ப விஜய் அவர்கள் அவசரமாக கிளம்பி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி பனையூருக்கு வந்து கிளம்பி ஓடினதெல்லாம் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. சார் 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் ஒருத்தர் திருச்சி விமான நிலையத்தில் விஜய் அவர்கள் வந்து சார்ட்டர் ஃப்ளைட்டை பிடிக்க போறப்ப கேள்வி எழுப்பினப்ப அதை காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி விஜய் அவர்கள் அவசரமா கிளம்பி பனையூருக்கு ஓடினதெல்லாம் மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் கரூர்ல ஓடின அந்த அனுபவம், அதுக்கப்புறம் விழுப்புரத்துல ஓடின அந்த அனுபவம், அதே போல வந்து கில்லி படத்துல ஆச்சு பூச்சு சந்தனம் போட்டாச்சு அப்படின்ற அந்த ஓப்பனிங் இன்ட்ரோ சாங்குக்கு ஓடிய அனுபவம் இன்னைக்கு அவருக்கு வந்து மேரத்தான்ல ஓடுறதுக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த விஷயம் உண்மையிலேயே விஜயை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற நபர்கள் கூட பாசிட்டிவா பேச வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனா இந்த விஷயத்தை வந்து ட்ரோல் கண்டென்ட்டா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி மேரத்தான் ஓடிய சிஎம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணாம விட்டிருந்தாருன்னா விஜயை பிடிக்காத நபர்கள் கூட இதை பாசிட்டிவா தான் எடுத்து பேசியிருப்பாங்க. ஆனா இல்லாத உண்மைக்கு புறம்பான விஷயத்தை விஜய் அவர்களை பில்டப் பண்ணணும், விஜய் தான் அதை முதல்ல செஞ்சாரு அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் ஒரு பொய்யான தகவலை பரப்பும் போதுதான் விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஓடின மேரத்தான சமூக ஊடகங்கள்ல கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா விஜய் அவர்கள் மேரத்தான் ஓடினதுல வந்து நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து கூட ஓடி வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவரே போய் பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டிலை வாங்கிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து தான் கூட ஓடி வரக்கூடிய பெண்ணுக்கு கொடுத்தது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். அதே போல ஒரு முதலமைச்சரே வந்து ஒரு மேரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு ஓடும்போது அந்த மேரத்தான் எந்த நோக்கத்திற்காக நடைபெறுது அப்படின்னு பார்க்கும்போது போதையை ஒழிக்கணுன்றதுக்காக ஓடுறாங்க. அப்படிங்கிறப்போ விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் நம்ம அண்ணனே உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காரு, மேரத்தான்ல இறங்கி ஓடுறாரு, நம்மளும் வந்து ஜிம்முக்கு போகணும், நம்மளும் வந்து டெய்லி வந்து ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும், அதனால உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மையான இந்த போதை ஒழிப்புக்கான தீர்வு எது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு போதையை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த கன்சியூமர்ஸ் வந்து டாஸ்மாக்ல தான் கன்சியூம் பண்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் கஞ்சா, மெத்தப்பட்டமைன், அபீனு போன்ற போதைகளை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ 100க்கு 90 பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த டாஸ்மாகை ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் இழுத்து மூடுறாரு அப்படின்னா அதுதான் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும், அதுதான் போதையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்க விஜய் அவர்கள் அவரே வந்து மேரத்தானை வந்து முன்னிருந்து நடத்தி அவரே வந்து இந்த மேரத்தான் ஓடக்கூடிய நபர்களோட சேர்ந்து ஓடுனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே